வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. தானத்தில் சிறந்தது அது அன்னதானம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அன்னதானம் பார்த்தீங்கன்னா 1200 1500 பேர் மேலே இருக்க முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு 30 கிராமத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் நேரே கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சில பேர் ட்ரஸ்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இவ்வளோ பேர் கொடுக்குறேன் அவ்வளோ பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. எல்லாமே ஆதார் வாங்கிட்டு ஆதார் வந்து மென்ஷன் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு ஊர் தலைவர் ஊர் மக்களோட ஒப்புதலோட வந்து ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. தினந்தோறும் மழை வெயில் எதுவும் பார்க்காம தினந்தோறும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ட்ரக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். காலையில் 5:30 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு இவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு வேலைக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் நைட்டு 3 வேலைக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான சேவை பண்ணிட்டு இருக்காங்க. தானம் வந்து சாதாரண ஒன்று கிடையாது. அன்னதான் பிள்ளைகளும் பார்த்துக்க முடியாது. அவங்களும் இந்த மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா 4-5 குழந்தை பெற்றுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றவங்களை பார்த்துக்க அவங்களும் தவிப்பாங்க. அவங்களோட பாரத்தையும் வந்து இவங்க சுமக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை அறக்கட்டளை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜவாதுமலை, ஜமுனாமுத்தூர், வீரப்பநல்லூர் இந்த ஊரில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான சேவைங்க. இந்த சேவையை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இவங்களோட சேனல்லையும் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து இவங்க டெய்லி போகிற அன்னதானத்தை பற்றி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை இது மாதிரி வேலூர் இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து டேரெக்டாக வந்து ஃபுட்டு ஒரு நாளுக்கு தேவையான 1200 பேருக்கு தேவையான ஃபுட்டு பல்காகவும் வாங்கி கொடுத்துட்டு கூட வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. சில பேர் வந்து அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிஞ்ச பருப்பு எண்ணெய் காய்கறிகள் மட்டும் தராங்க. அவங்களால முடிஞ்சது செய்யலாம். ஒரு நாள் உங்களோட ஒத்துழைப்பு செய்யலாம். எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம இந்த முதியோர்களுக்கு வந்து இவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தோல் கொடுக்குறது நம்மளுக்கு ஒரு கடமை. இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன். கிராம மக்கள் யோசித்து அதுவும் முதியோருக்கு வந்து யோசித்து பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பல பேர் தெரியப்பட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். முதியோருக்கு வந்து நான் அவங்க வீட்டிலே 30 கிராமத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் நேரடியாக ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பான சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமான ஒன்று. இந்த மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் சைன் எப்படி உங்களுக்கு எண்ணம் வந்துச்சு? எவ்வளோ நாளாக இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. நான் இங்கே வந்து 9 வருஷம் ஆகுது. ஜவாது மலைக்கு வந்து 9 வருஷமா நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஏரியால. ஏன்னா மாடு ஆடு அந்த மாதிரி மக்களோட வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காக நிறைய சேவைகள் பண்ணேன். ஆனா அந்த சேவைகள் எனக்கு அவ்வளோ கை கொடுக்கல, கொஞ்சம் சக்சஸா வரல. அதனால இந்த கிராமங்கள் பார்க்கும்போது கிராமங்கள்ல என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது வயசானவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்திலும் வயசானவங்க கஷ்டப்படத்தான் செய்யறது. ஆனா இந்த ஜவாதுமலை மக்கள் மலை கிராமத்தில் இருக்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, பக்கத்திலே கடைகள் அவ்வளோ கிடையாது. கிராமத்துக்குள்ள கடைகள் இல்லாத இடங்கள்ல அவங்க தனியா மாட்டிக்கிறது. அவங்க பிள்ளைங்க எல்லாமே வேலைக்காக கீழ் நாட்டு நோக்கி போறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி இடங்களுக்கு பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது வயசான பாட்டி தாத்தாங்க அவங்க குடிசைக்குள்ள தனிமைப்படுத்துறாங்க. தனிமையில் இருக்க வேண்டியதா வருது. அவங்களுக்கு உணவு அப்படின்னுள்ளது ரொம்ப கஷ்டம். அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. உடம்பு முடியலன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படியே அவங்களோட வாழ்வு முடியின மாதிரி கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களை தெரஞ்செடுத்து ஒரு 1500 பேருக்கு தினமும் உணவு கொடுக்கறது தான் நம்மளோட பணி. நம்ம கூட சந்திரமௌலி சார் இருக்காரு. இவர் தான் அம்மாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மென்மை ட்ரஸ்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இவர்கிட்ட சில வார்த்தை கேட்கலாம். அதுவும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுன்னா அந்த வேலையை விட்டு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னா இந்த தாட் வந்துச்சு? ஃபுட்டு மேலே எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பற்றி சொல்லுங்கண்ணா. வணக்கம். நான் வந்து அம்மா கூட வந்து ஒரு 10 வருஷமாக இருக்கேன். நம்ம அன்னதானம் பண்ணி வந்து தொடர்ந்து அன்னதானம் கொடுத்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக நான் வந்து இந்த ஜவாது மலையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா கூட. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சென்னையில் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணின்னு இருக்கோம். அந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே தொடர்ந்து இருக்கும்போது நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன் போது இவங்க வந்து என்னை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து காப்பாற்றி ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என் ஃப்ரெண்டுக்கு தான் ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட். அவன் இறந்துட்டான். அவன் அதுமாதிரி அப்போ இருக்கும்போது அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சோம். நாங்கள் அம்மா கூட அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ சர்வீஸ் ஏற்கனவே வந்து நம்ம சர்வீஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியில் வந்து அப்பா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸு. எனக்கு சர்வீஸுங்கும் போது மலை கிராமத்தில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம். சர்வீஸுங்கும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் வந்து இவங்க மலை கிராமத்தில் இதுமாதிரி இன்டீரியராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்சி போய் அவங்க கூடயே ட்ராவல் ஆகி ஃபேமிலி அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வந்து நான் இங்கே பண்ணின்னு இருக்கேன். வேலைக்கு போயிருந்தது அதெல்லாம் விட்டாச்சு. அப்பயே ஒரு 8 வருஷமாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை கிராமத்தில் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னும் போது நிறைய பேர் பண்ணுறாங்க. சென்னையில் சிட்டி சைடில் பண்ணிடலாம், ஆனால் இங்கே பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இருக்கும்போது அப்படியே நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதை எப்படி சொல்கிறது, இப்போது ஒருத்தங்க இப்போ ஒரு வயசானவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அவங்க அந்த சந்தோஷத்தில் வந்து நமக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைக்குது. இன்னும் நம்ம நல்லா செய்யணும் அப்படின்றது கிடைக்குது. அதனால அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம் அம்மா கூடயே. இன்னும் எவ்வளோ நாள் இந்த சேவை தொடரும்? இது வேற என்ன உங்களுக்கு எய்ம்னு ஒன்று இருக்குல்ல?
இன்னைக்கு வந்து 1500 பேருக்கு வந்து நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்பராக ஆதரெல்லாம் வாங்கிட்டு 1200 எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கு ஒரு 300 பேர் சேர்த்து கொடுக்குறீங்க. ஃபியூச்சரில் என்ன ஆசை? இது எவ்வளோ டெவலப் பண்ணணும்னு உங்களுக்கு எய்ம் இருக்குல்ல? ஒரு 10,000 பேர் தரணும் அது மாதிரி. இந்த கிராமம் மலை கிராமம் ஜவாது மலை ஃபுல்லாக அன்னதானம் பண்ணணுன்றது ஒரு ஆசை. அது இல்லாமல் வந்து நம்ம அன்னதானம் மட்டும் கொடுத்துருந்தா மட்டும் போதாது. இப்போ இருக்கிற பசங்களை நம்ம வந்து நல்ல படிப்பு கொடுத்து இது பண்ணணும். அதனால வந்து நமக்கு ஸ்கூலு அதே வயசானவங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் போகணுன்னால எல்லாம் திருவண்ணாமலை போகணும், இல்லை சென்னை தான் போகிறாங்க. அதுக்கான இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அது ஆண்டவன் இதில் பண்ணணும். ரொம்ப நன்றிங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்க. இங்கே இந்த ட்ரஸ்ட் வந்து 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பலனாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்க. நல்ல நன்மை தாங்க இது. நன்மையாக இருக்கு. நல்லா போடுறாங்க. காஷ்மீரி ஸ்கூலு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அத்திப்பட்டில் 5 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது. இங்கே வந்தால் நல்லா ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க இங்கே தான். இது முன்னாடி எப்படி இருந்துச்சு? வந்த அப்புறம் எப்படி இருக்கு? இப்போ அது முன்னாடி இப்போ இதுதாங்கன்னு இப்போ அவங்க வந்த முன்னாடி நல்ல சாப்பாடு உண்டு. அவங்களுக்கு சாப்பாடு என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோங்க. விவசாயம் பண்ணுறீங்க. ஆனால் வருமானம் பத்தலைங்களா விவசாயத்தில்? பத்தலை. அது எவ்வளோ தான் எப்போ தான் காசு வராது வருஷத்தில்? வருஷத்தில் எவ்வளோ ஒரு 5,000 6,000 இல்லை ஒரு 10,000 இந்த மாதிரிலாம் வருஷமுள்ள அவ்வளோ வரும். அதுதான் கூலி வேலைக்கு போனாலும். அது கூலி வேலைக்கு பண்ணதான் அவ்வளோ வரும் காசு. அதனால இவங்க கொடுக்குற ஃபுட்டுனால கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் மேனேஜ் ஆகிடுது. அதை வச்சு ரன் பண்ணிக்கிறீங்க நீங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு. அங்கங்கே அந்த வீட்டுக்கெல்லாம் சாப்பிட்டு தின்றாங்க. வீட்டுக்கு அவங்க நேரடியாக போய் கொடுத்துட்றான்னு சொல்கிறீங்க. அப்படியே ஆட்டோவில் போய் அங்கே ஊருக்கெல்லாம் மண்டபரை இந்த பக்கம் ஆஸ்திரேலியா 8 மாதம் பர்கரெல்லாம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வாசி நீங்கள் நேரில் வந்து நேரில் வாங்கிக்கிறீங்க. சரிங்க, ஓகே. நம்மளோட கோவிந்தராஜ் சார் இருக்காரு. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி அன்னதான கூட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நான் சென்னையில் வேர் ஹவுஸ் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஒரு முதியோரில் இருக்கேன் எங்கள் ஊரில், திருநெல்வேலி ஊரில். அங்கேருந்து ஆவடிக்கு சேஞ்ச் ஆச்சு. நாங்கள் அதுக்கு போகும்போது அது பக்கத்தில் தான் இவங்க வீடு. அப்பப்போ அவங்களும் இங்கே வருவாங்க. இது மாதிரி பண்ண போகிறேன், அன்னதானம் பண்ண போகிறேன், ஜவாது மலை பண்ணிகிட்ருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி இந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சரி ஓகே சொல்லிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு இவங்களோட ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் ஈஸியாகிடுச்சு எனக்கு பண்ணுறது. இப்போ சென்னையிலேருந்து திடீர்னு அதுவும் நார்மலான ஒரு கூட போகிறோம். அதுவும் ரொம்ப குக்கிராமம், மலை கிராமம். ஒரு திடீர்னு எதனா ஒரு டீ காஃபி குடிக்கிறோம், டீ கடை கூட இருக்காது. ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கினா எதுவுமே இருக்காது. எப்படி தான் நீங்கள் சர்வே பண்ணுறீங்க? நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச விஷயன்றதுனால உடனே வந்துட்டோம். அது என்ன இடம்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு ஹாப்பி இது நினச்ச மாதிரி கிடைக்கும். படத்துக்கு போனால் படத்துக்கு போகலாம், மாலுக்கு போகலாம், பொருள் வாங்கினா பொருள் வாங்கிக்கலாம். நினச்சி ட்ரெஸ் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 செகண்டில் போய் வாங்கி வந்துருக்கீங்க. இல்லை ஃபோனில் ஆர்டர் போட்டால் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஆனால் அதை விட இயற்கையான சூழ்நிலை கிடைக்குது. நல்ல காற்று, சந்தோஷமா இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது. மனசு அமைதியாக. அங்கே இருந்தால் பொல்யூஷன் ஒரே பிரச்சனை எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து அது எல்லாமே இருக்குது. எது தேவைன்னா போகிறோம் வாங்கிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதியோர்லாம் வராங்க இல்லைங்க? ஆமாம். அப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு 5-6 பேருக்கு தான் போய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஒரு 1500 பேருக்கு தனியாக போகுது. இங்கே வராங்க ஒரு 50-60 பேர். அதனால் எங்களுக்கு பேசுறது ஜாலியாக இருக்குது. அவங்க பேசுகிற புது பாஷைகள், நம்ம கீழே பேசுகிற பாஷை வேறு, இங்கே பேசுறது வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரு சந்தோஷம். அவங்க மலைவாழ் மக்களோட பழக்கத்தை எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்க நான் ஊருக்கு போனால் கூட ஒரு 10-20 பேர் அழுவாங்க, ஏன் போகிறீங்க, இங்கேயே இருங்க, சும்மா ஊருக்கு போனோட இங்கேயே தான் இருக்கணும், எதுக்கு போகிற, வா போ வாடா போடான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பாசமானவங்க. பையன் மாதிரி கூப்பிடுறாங்க. பையன் மாதிரி. அதனால நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. பசங்க குழந்தைங்க எல்லாமே விளையாடுறது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையோட இது ரொம்ப 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 ஹாப்பி. சில கஷ்டங்கள் இருக்கும். அங்க இருக்கும்போது வேலைக்கு போவோம், சம்பளம் வரும், அதெல்லாம் இல்லைன்றது அது ஓகே. ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நல்லா சேவ் பண்ணிட்டீங்க. ஆனா சிட்டில கூட உதவத்துக்கு எங்கன்னா இல்ல, அங்க வந்து கணக்கு வழக்கு இல்லாம இருக்கிறாங்க. அது சரியா போய் சேருதான் தெரியுது. கண்ணுக்கு எதிராக பாக்குறோம், கரெக்டா போய் சேருது. எந்த சாப்பாடும் வீணாகிறது இல்லை, எல்லாம் கரெக்டாக நடக்குது. அதனால பயம் இல்லை. நம்ம தான் பார்த்துக்குறோம். நான் ஒரு இன்சார்ஜ் மாதிரி பார்த்துப்பேன், 4 நாள் இவர் பார்த்துப்பார், யாராவது ஒருத்தர் பார்த்துப்போம். எந்த பொருளும் வேஸ்ட் ஆகுறது இல்லை. நம்மளுக்கு தர பொருள் கரெக்டாக போகுது. ஆனால் அந்த ப்ராப்பராக பண்ணுறீங்க. கரெக்டாக எனக்கு சொன்னீங்க 5:30 மணின்னா 5:30 மணிக்கு கரெக்டாக. ஆமாம், அந்த அடுப்பு நம்ம இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். யார் இல்லைனாலும் வேலை நடக்கும். அது ஒரு பெரிய விஷயம். சில இடத்துல ஆள் இருக்கணும், சூப்பர்வைசர் இருக்கணும். இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கிறோம் இல்லை, அது பாட்டுக்கு வேலை போயிட்டே இருக்கும். சாப்பாடு வருஷம் ஃபுல்லாக போகும். ஒரு 2 நாள் லீவ் விட்டால் பெரிய விஷயம். நாங்கள் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அவ்வளோதான். சரிங்க. இப்போ சிட்டிலேருந்து பார்ப்பாங்க, நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிட்டியில் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பர்த்டேக்கெல்லாம் நான் ஆமாம் யாரும் டோன் பண்ணுவாங்களே, ஆமாம், அவங்க சிட்டியில் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் அதை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து கிராமத்தோட கிராமமாக மக்களோட மக்களாக வந்து இங்கே கொண்டாடி அழகாக ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே கேக் வெட்டி கொண்டாடினா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்கள அதெல்லாம் பார்க்காதவங்க அவங்களாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க.
அது மாதிரி பண்ணோம். அங்கே வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. கேக்கெல்லாம் ஒன்றும் பார்க்காதவங்க இங்கே இந்த மக்கள் கூட வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்களுக்கு சாக்லேட் தருது, அது மாதிரி வித்தியாசமாக பண்ணலாம். அவங்களும் ஒரு வேளை அவங்க கூட சாப்பிடும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி. வாழ்வில பார்த்துக்கலாம். அது அந்த சாமை திணை எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. இங்க வந்து எதிர்க்கு அந்த பயிர் பண்ணிட்டு ஆமா ஆமா, சாமா, தினை, கேழ்வரகு, இங்க தேன் மெயின், மலையில பலாப்பழம் மெயின், சீத்தாப்பழம் இங்க இருந்தா எல்லா ஊருக்கும் போறது. அது மாதிரி நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, சீசனல் ஃபுட்டு நல்ல விஷயம், நல்லா நிறைய நல்லா இருக்கு. இயற்கையோட வந்து ஒண்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா, பெரிய விஷயம் தான். ரொம்ப நன்றி. விவசாயியை பார்த்தீங்கன்னா இவர் தான் இன்சார்ஜ், ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த பசுவெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஹரி விக்னேஷ், இவர் வந்து சேலம் சார். வீட்டு விட்டுருங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்டீங்களே, இவர் தான் விஷ்ணு ப்ரோ. இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு சமையல் A to Z இவர் தான் பார்த்துக்கிறாரு. இவங்க கூட 2 பேர் இருக்காங்க, அவங்கள அப்படி காமிக்கிறேன். ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா 1500 பேர் சமைச்சிட்டு இருக்காரு. அது அனுபவத்தை கேட்டுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் ஐயா. ஒரு சிங்கிளாலாம் பரவாயில்ல, நீங்கள் 2 பேர் கூட வச்சு மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷ காலமாக பண்ணின்னு இருக்கேன் ஐயா. 5 வருஷமா பண்ணிட்டீங்களா? ஏன்னா நான் எல்லா ஃபுட்டு செய்யல நீங்கள்? ஆமாம், எல்லாமே செய்வேன். வெஜிடபிள் பிரிஞ்சு, வடை, பாயாசம், கேசரி, சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், இது எல்லாமே பண்ணுவேன் ஐயா. இப்போ யாராவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு, இது கல்யாணத்துக்கு, இது மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் செய்வாங்க. நீங்கள் வந்து ஒரு கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறீங்க. அது எப்படி? சாப்பாடு செய்கிறது ஒரு புண்ணியமான வேலை, அதுவும் முதியோர்கள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான வேலை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஐயா என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் எப்படி ஒரு ஜாலியாக தான் நான் வந்தேன். நான் 17 வயசுல இந்த பணிக்கு வந்துட்டேன். ஒரு ஜாலியாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஐயா. சரி, இங்கே வந்தால் ஜாலியாக வண்டியில் சுற்றலாம், ஊர் சுற்றலாம் அப்படின்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அப்படி வந்து வாழ்க்கை அது என்ன ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல நிலைமையில ஒரு நல்ல பணியில் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கோம். அதுதாங்க, இப்போ சாப்பாடு ஒரு புனிதமான வேலை தான் சொல்லுவாங்க. சாப்பாடு செய்யறது எல்லாருமே கஷ்டம். சாப்பாடு செய்கிற வேலை முதியோர் செய்யும்போது என்ன ஃபீல் கிடைக்குது? அவங்களுக்கு செஞ்சு அவங்க சாப்பிடும்போது பார்க்கும்போது, நீங்கள் எதுவுமே கொடுத்து அவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. சாப்பாடு செஞ்சு போட்டு சாதாரண சாப்பிடும்போது ஃபீல் கிடைக்கும். வயசானவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதை பற்றி அது எப்படி சொல்கிறது ஐயா? இப்போ நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்குறோன்னு நினச்சா ஒரு நிம்மதி கிடைக்குது. நம்ம எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் சாப்பிடும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்குது. நான் தான் கொடுக்குறேன் 1500 பேருக்கு என் கையால். நானே சமைச்சு, நானே எடுத்துன்னு போய் நானே பரிமாறுறேன். இந்த 2 வண்டிங்களும் 2 வண்டியில் எடுத்துட்டு போயிருக்கீங்க. சாப்பாடு ஏறியாச்சு, சாம்பார் ஆயிட்டு இருக்கு. அவங்க எப்படி கூட அவங்க கொடுக்கும்போது வாங்கும்போது உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? நல்ல விதமாக பழகுறாங்களா? எப்படி அதை பற்றி சொல்லுங்க. கடவுளாக நினைக்கிறாங்க, கடவுளாக நினைச்சு பழகுறாங்க. சாப்பாடு போனோடனே வந்துட்டு சாமி, சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்ப்பாங்க யாராச்சும், அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? மேலும் மேலும் நம்மளுக்கு மேன் பவர் கொஞ்சம் கம்மி. நம்மளுக்கு யாருன்னா சேவை செய்யறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வந்தால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி பருப்பு நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. மக்கள் இன்னும் நிறைய பேர் கேட்டுனே இருக்காங்க. நிறைய பேருக்கு நம்மளுக்கும் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நம்மளுக்கு அரிசி பருப்பு வரமாட்டேங்குது. அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரும் வந்தீங்களான்னா ஒரு கூட்டு முயற்சியாக தான் இந்த விஷயத்த பண்ணால் ரொம்ப பெருசாக பண்ண முடியும். வயசானவங்களுக்கு, பழங்குடியினருக்கு பண்ணுறோம் அன்னதானம். எங்களுக்கு மேன் பவரு, அரிசி பருப்பு மெயினாக. இப்போ யாராச்சும் ஹெல்ப் பண்ண நினச்சாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம், ஹெல்ப் பண்ண நினச்சாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுறவங்க அம்மாவை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. அனுபவத்தை பகிர்ந்து நல்ல மாதிரி பார்க்குறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. ராத்திரி 8 மணிக்கு கொடுக்குறாங்க. எந்த கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. அம்மா நல்லா பார்க்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிம்மா. அம்மா வந்து எங்களுக்கு வந்தத்துலேருந்து எங்களுக்கு சோறு, சாறு, குழம்பு, எத்தனை வகை குழம்புனாலும் எங்களுக்கு காய்ச்சி ஊற்றுறாங்க. எங்களுக்கு எல்லாம் செலுக்கி பண்ணுறாங்க. நான் அந்த இடத்த விட்டு அம்மாவை நாங்கள் எங்கேயோ அனுப்புகிற மாதிரி இல்லை. பெட்ஷீட் கொடுக்குறாங்க, ரகு கொடுக்குறாங்க, பாவாடை கொடுக்குறாங்க, சீலை கொடுக்குறாங்க. எங்களுக்கு 33 பார்க்குறாங்க. செல்வாக்கு சோறு கொடுக்குறாங்க, செல்வாக்கு சாறு கொடுக்குறாங்க. ராத்திரிக்குன்னு வந்து நாங்கள் கடவுளை கும்பிட்டு வயிறார நாங்கள் சாப்பிட்டு போய் சாதம் அழகாக படுத்துக்கிறோங்க. எங்களுக்கு அதுதான் தேவை. எங்களுக்கு அம்மா தான் அந்த இடத்துக்கு தேவை. சரிம்மா.